இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக மாறுறதுக்கு, இந்த நாள் பொழுது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் நிறையா கடைகளுக்கு இதை நான் சொல்லியிருக்கேன். சார் என்னமோ சார் வியாபாரமே சரியில்லை, கண்ணு பட்டாப்புலே இருக்குதுன்னு சொல்கிற வாக்கு நான் சொல்லியிருக்கேன். சாம்பிராணி போடுற வழக்கத்தை நீங்கள் வீட்டில் கொண்டு வந்துக்கணும்னு சொல்லுவேன். இந்த சாம்பிராணி தசாங்கம் ஏற்றுற வழக்கங்கள் ரொம்பவுமே முக்கியமானது. அதாவது பூஜை வழிபாடுகளில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தூப தீப ஆராதனைன்னு சொல்லுவாங்க. இந்த தூப அப்படின்னு சொல்லும்போது ஊதுபத்தி வாசனை திரவியங்கள் கொண்டது. இந்த என்ன ஆகும்னா மைண்டை ஒரு பெரிய ஃப்ரெஷ் ஆகும். நீங்கள் மல்லி புஷ்பம், அதே மாதிரி சுவாமிக்கு போடக்கூடிய எல்லா புஷ்பங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த புஷ்பங்கள் மறிக்கொழுந்தோ அந்த இடத்துல அந்த பூ இருந்ததுனாலே, அந்த பிரசாதம் இருந்ததுனாலே அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி சாம்பிராணி போடக்கூடிய வழக்கத்தை நீங்கள் எப்போவுமே எடுத்துக்கிறது. வாரத்துக்கு ஒரு முறை குழந்தைகளாகட்டும், கடையாகட்டும், தொழில் ஸ்தாபனமாகட்டும், உங்கள் இடமாகட்டும், கண்டிப்பாக திருஷ்டி எடுக்கக்கூடிய வழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்துக்கணும். குழந்தைகளை வெளியில் கொண்டு போகும்பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த கன்னத்தில் அவங்க அந்த காலத்துலேருந்து மை வைக்கிற பழக்கங்கள் நம்மக்கிட்ட நிறையாவே இருந்துட்டுருக்கும். கன்னத்தில் அதே மாதிரி இங்கே 3 மை வைப்பாங்க. இந்த பழக்கத்தை முகத்துலலாம் குழந்தைக்கு இப்படிலாம் அசிங்கமாக வச்சுட்டு அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. அவர்கள் வைத்தது அத்தனைக்கும் அது திருஷ்டி போகிறதுக்காக தான். அதை கண்டிப்பாக செய்து கொள்வது நல்ல பலன்களை. ட்ரெடிஷ்னலாக நம்ம பழக்க வழக்கங்களில் இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு விஷயத்தை உணர்த்தக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதை நீங்கள் எப்போவுமே எடுத்து செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சரி சார், கணவர் மனைவி ஒற்றுமைக்காக நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் முதல் எந்திரிச்ச உடனே இருக்கக்கூடிய அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இரவு தூங்கும் பொழுது இன்றைக்கி எத்தனை வேலை நமக்காக பண்ணியிருக்கான்னு ஒரு செகண்ட் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா போதும், அந்த தினம் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையான தினம். கெட்டதெல்லாம் போய்டும், நல்லது நினச்சி பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த விஷயங்கள் ஒரு வேளை உங்களை பேசினா கூட அப்போதைக்கு இருக்க கோபத்தை கூட உங்களுக்கு போயிடும். இதை நீங்கள் தினந்தோறும் நீங்கள் செய்து பாருங்கள். ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைல் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். சார் நீங்கள் சொல்கிறேன் ஆனால் எங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதையும் இருக்கும். ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இது மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். இது இல்லை சார், ஒற்றுமைக்காக நீங்கள் ஏதாவது வழிபாட்டு முறைகளை சொல்லுங்கள். அரச இலை, அரச குச்சி, அதே மாதிரி வேப்பங்குச்சி, இந்த 2 குச்சியில் நடுவில் தேன் தடவி ஒட்டுக்கா வச்சு மஞ்சள் கயிறுனால் நல்லா கட்டி பிள்ளையாருடைய பாதத்தில் போட்டுடணும். இந்த மாதிரி 2 பேரும் ஒற்றுமையாக இருந்துட்டு இருக்கணும்னு நல்லா வேண்டிக்கிறது விசேஷம். கோயிலில் போடணுமா வீட்டில் போடணுமா, வீட்டிலே போடலாம். இது 15 days ஒன்ஸு நீங்கள் போடணும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்த ஆன்மீகத்தில் அந்த அரச குச்சியில் பேர் எழுத சொல்லியிருக்கேன். அதுவும் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதாவது அரச குச்சியில் ஆண் பேரும் வேப்பங்குச்சியில் பெண் பேரும் எழுதி அதில் நடுவில் தேர்ந்தரவை ஒட்டி மஞ்சள் கயிறுனால கட்டி சுவாமியினுடைய பாதத்தில் போட சொல்லியிருப்பேன், அல்லது சுவாமியினுடைய பின்னாடி போட சொல்லியிருப்பேன். இது நான் ரெகுலராக சொல்லக்கூடியது. ஆக இது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் செல்வங்கள் சேர்றதுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு 21 காசோ 108 காசுகளோ வச்சு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம குபேர காயின் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம். இந்த குபேர காயின் நிறைய பேர் வச்சு அற்புதமான வழிபாட்டு முறைகள் அவர்கள் செய்து மிகப்பெரிய பயன்கள் அடைஞ்சிருக்காங்க. அந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் திரும்பி ஆரம்பித்து செய்து பாருங்கள். ஸ்ரீமேரு ஸ்ரீயந்திரம் வீட்டில் வைக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி வீட்டில் டெய்லி சுவாமி நாமத்தை போடுறது, உங்கள் இஷ்ட தெய்வ நாமத்தை போடுறது, வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு டெய்லி ஒரு டைம் விசிட் பண்ணுறது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் ஒரு பெரிய திருப்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்னமோ அது இல்லை சார், இந்த வீட்டில் அழுதுண்டே இருக்கேன், அழுகிறேன் அழுதுண்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். தொடர்ந்து ஒரு 10 நாள் துளசிக்கு பிரதட்சணம் பண்ணி துளசிக்கு செடிக்கு தண்ணி ஊற்றி பாருங்கள். அதே மாதிரி செடிகளுக்கு தண்ணி ஊற்றி பாருங்கள். மனமாகப்பட்டது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலையிலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை நதிகள் இருக்கிற இடம், அதே மாதிரி ஆற்றங்கரை, குளக்கரை, அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எங்கேயுமே பீச், இந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் நேரம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் நட்சத்திரம் நிலா உட்காந்து பாருங்கள். மனநிலையாகப்பட்டது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நம்ம எத்தனை பேர் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுற வழக்கங்கள் இருக்குது, கம்மியாகிடுது. ஏசிக்குள்ளே உட்கார்றோம், காரில் ஏசி இருந்துட்டுருக்கு, வாகனத்தில் ஏசி இருந்துட்டுருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம கொண்டு போயின்னு இருக்கோம். அப்போ இயற்கையோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாகிடுது. இயற்கை தான் இறைவன், பஞ்சபூதங்கள் தான் இறைவன். இறைவனை நாம் எப்படி காண்கிறோம் அப்படின்னா, இந்த அத்தனையும் இறைவன் படைத்து இதை நகர்த்தி
இதை கண்ணு முன்னாடி நகர்த்தி கொண்டிருக்கிறான், நம்மளே நகர்த்தி கொண்டிருக்கிறான். இதுதான் ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குண்டான அற்புதமான விஷயம். அப்போ இறைவனை இந்த ரூபத்தில் நாம் காண்கிறோம். இது அத்தனையிலையும் இறைவன் இருக்கங்காட்டி நம்மளை ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்மளை கொண்டு போவாங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் யாகங்கள், ஹோமங்கள், பூஜை, புனஸ்கரணங்கள் எல்லா இடங்கள்லையும் அவருக்கு நன்றி சொல்கிறோம். ஏன்னா இன்றைய தினம் எனக்கு நல்லதாக அமையட்டும்னு. அதுதான் கோளறு பதிகத்தில் சொல்லியிருக்காங்க. ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய தினம் எனக்கு அற்புதமான தினமாக வரணும். அதை எதிர்பார்க்கக்கூடிய நேரம் நல்ல நேரம்.